புகைப்பட கலைஞராக வலம் வந்த கணவருக்கு திடீரென பார்வை பறிபோன நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற கேமராவை கையில் எடுத்த பெண்மணி இன்று மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் போராடும் ஒரு சாதனை மங்கையை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் தென்காசியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். தனது சிறு வயது முதல் புகைப்படம் எடுத்தலில் ஆர்வம் இருந்ததால் புகைப்பட தொழிலை தேர்ந்தெடுத்தார். பின்னர் சாத்தூரைச் சேர்ந்த பிரேமா என்பவரை கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட அவர் அம்பாசமுத்திரம் ஆம்பூர் சாலை முதலியார்பட்டி என்கிற இடத்தில் தனியாக ஸ்டூடியோ அமைத்து தொழிலை தொடங்கினார். இதற்கிடையே கடந்த 2014ஆம் ஆண்டு விக்னேஷிற்கு பார்வை பறிபோனது. இந்த சம்பவம் விக்னேஷ் பிரேமா தம்பதியினருக்கு பேரிடியாய் அமைந்தது. எனக்கு 2014 படிப்படியாக கண் பார்வை குறைஞ்சி இப்போ நான் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னோட சுற்றி இருக்கிற சில நண்பர்கள் இப்போ எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடியோ நண்பர்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உன் மனைவியால் எடுத்து பண்ண முடியும், ஃபோட்டோ ஸ்டூடியோ நீ நிறுத்தாத, கடை எடுக்காத, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகப்படுத்தி என் மனைவிக்கு தொழிலை சொல்லி கொடுத்தேன். இப்போ என் மனைவி தான் ஃபோட்டோ எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. என் மனைவி எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து வெளியே போய் ஆர்டர் எடுக்க போகிறாங்க. பைக்கில் தான் போவாங்க. திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டதை போன்று செய்வதறியாது நின்ற விக்னேஷ் குடும்பத்திற்கு நண்பர்கள் உதவிய போதிலும் குடும்ப பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வந்தனர். இதனால் மனமுடைந்த விக்னேஷ் தற்கொலைக்கு முயன்று பின்னர் உயிர் பிழைத்தார். தனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நிகழ்ச்சி ஆர்டர்களை கொடுத்து கமிஷன் பெற்று வந்த அவருக்கு மீண்டும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டது. ஆர்டர் கொடுத்தவர்கள் விக்னேஷ் இல்லாததால் ஆர்டர்களை திருப்பி பெற்றுக் கொண்டனர். நிறைய பேர் பொம்பளையால் எடுக்க முடியாதுன்னு எவ்வளவோ கேலியும் கிண்டலும், நிறைய பேருக்கு ஊடையில் எதிர்ப்புக்கு ஊடையில் இப்போ என் குடும்பத்தாரும் என் நண்பர்களும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட அரசுகிட்டையும் கேட்குறது தான், பொதுமக்கள்கிட்டையும் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், என் மனைவியும் என்னையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் ஒதுக்கி விட்டுறாதீங்க. சோகத்தில் மூழ்கிய கணவர் விக்னேஷிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் புகைப்பட தொழிலை கையில் எடுத்தார் பிரேமா. கணவரிடம் தனக்கு புகைப்படம் எடுப்பது குறித்து கற்றுக் கொடுக்குமாறும் தானே இனிமேல் நிகழ்ச்சிகளுக்கு புகைப்படம் எடுக்க செல்வதாகவும் தெரிவித்த பிரேமாவிற்கு தயக்கத்துடன் சம்மதித்தார் விக்னேஷ். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த பிரேமா தன்னம்பிக்கையுடன் புகைப்பட தொழிலை கற்றுக்கொண்டு தனது கணவரையும் குழந்தையையும் காப்பாற்ற தன்னம்பிக்கையோடு கேமராவை பிடித்தார். தற்போது ஓராண்டிற்கும் மேலாக தானே நிகழ்ச்சிகளுக்கு சென்று படங்கள் எடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவிக்கிறார். சாகக்கூடிய நிலைமையிலையும் போய் எங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், தம்பி பார்க்கணுன்ட்டு நாங்கள் வீட்டுக்காரங்கள பார்த்துட்டு தான் நான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுதோம். நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள், ஆர்டர் கொடுங்க, நான் எடுப்பேன், கண்டிப்பாக எடுத்து நான் முன்னேறி லேடிஸால் என்ன முடியும்னு கேட்காங்க, நான் முன்னேறி வருவேன், நம்பிக்கை இருக்குது. வீட்டுக்காரங்க எங்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுக்காங்க, உன்னால் முடியும், நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் பண்ணுறேன், வெளியில் போய் பண்ணுறேன். பெண்கள் பலர் ஆதரவாக பேசிய போதிலும் ஒரு சிலர் தனக்கு பின்னால் பேசிய பேச்சுக்கள் மனதில் முள்ளாய் குத்தினாலும் சாதிக்க வேண்டும் என்கிற வெறியில் அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொழிலில் மேலும் மேலும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் சென்று புகைப்படம் எடுத்து வரும் அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் அதை ஈடு செய்யும் விதமாக நவீன கேமரா வாங்குவதற்கு வழியில்லாமல் இருப்பதை வைத்து நம்பிக்கையுடன் 2 குழந்தையோடு கண் பார்வை இழந்த தனது கணவரையும் 3வது குழந்தையாக அரவணைத்து நம்பிக்கை கொடுத்து வாழ்ந்து வருகிறார். முத்துப்பாண்டி, நியூஸ் 7 தமிழ், அம்பாசமுத்திரம்.